இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவோட போக்க மாத்தின ஒரு சில இயக்குனர்கள்ல பாரதி ராஜாவும் ஒருத்தர். இவர் இயக்கத்துல வெளியான 16 வயது நிலை திரைப்படம் தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டிருந்தது. தொடர்ந்து ரத்தமும் சதியுமான கிராமிய மனம் கொண்ட படங்களை கொடுத்து தமிழ் சினிமா ரசிகர்களோட இதயங்களை கொள்ளை கொண்டிருந்தாரு. அவரு தன்னை ஒரு இயக்குனரா நிலை நிறுத்தி கொண்ட அப்புறமும் தன்னோட படங்களுக்கு முன்னணி நடிகர்களை தேடி போகாம புதுமுக நடிகர்களையே பெரும்பாலும் பயன்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அவங்கள நட்சத்திரங்களா உருவாக்கி இருந்தாரு. அதுக்கு காரணம் முன்னணி நடிகர்களை போட்டா அவங்கள வச்சு நம்ம எடுக்க நினைச்சதை எடுக்க முடியாது அப்படின்னு அவர் நம்பினதுதான் காரணம். அவர் அறிமுகப்படுத்திய ராதா, ரேவதி, ராதிகா, ரேகா, பிரியாமணி, வடிவுக்கரசி உள்ளிட்ட நடிகைகள் தமிழ் சினிமாவில திறமையான நடிகைகள் அப்படின்னு பெயரெடுத்தவங்க. ஆனா அவர் படத்துல அறிமுகமாகியும் பெருசா ஜொலிக்காத நடிகர்களும் சிலர் இருந்தாங்க அப்படின்றதுதான் தவிர்க்க முடியாத உண்மை. அப்படி ஒரு பட்டியல் போட்டா அதுல முதல் இடம் பிடிக்கிறவர் தான் அவரோட மகன் மனோஜ். தாஜ்மஹால் படத்துல பிரம்மாண்டமா அறிமுகமானவர் மனோஜ். ஆனா அவரால ஹீரோவா மட்டும் இல்லாம ஒரு குணச்சித்திர நடிகராக கூட நிலை நிற்க முடியல. அது போல கிழக்கே போகும் ரயில் படத்துல அவரால அறிமுகப்படுத்தப்பட்ட சுதாகரும் தமிழ் சினிமாவில ஜொலிக்க முடியல. தெலுங்கு சினிமாவிலையும் அவரால ஒரு நகைச்சுவை நடிகரா தான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடிஞ்சிருந்தது. அதே போல மண்வாசனை, பாண்டியன், முதல் மரியாதை, தீபன், கடலோர கவிதைகள், ராஜா மற்றும் கண்களால் கைது செய், வசீகரன் போன்ற இவங்களும் பெரிய அளவுல நடிகர்களா ஜொலிக்க முடியல. இதுல பாண்டியன் ஹீரோவா இல்லனாலும் குணச்சித்திர நடிகராக வில்லனாகவும் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிட்டாரு. மற்றவங்களுக்கு அது போன்ற வாய்ப்பு கூட அமையல. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.